அத்தியாயம் 7 மார்க் மற்றும் லைலா. பள்ளி நாள் முடிந்ததும் நோவாவும் ஐடனும் தங்கள் கடைசி வகுப்பை விட்டு வெளியேறினர். அது முரண்பாடாக வேதியியல். அவர்கள் பள்ளி வாயிலை நோக்கிச் செல்லும்போது மார்க் மற்றும் லைலா நுழைவாயிலுக்கு அருகில் நிற்பதைக் கண்டார்கள். ஐடன் நோவாவை தட்டிக் கொடுத்து முந்தைய பிரிவினை உரையாடலை அவருக்கு நினைவூட்டினார். நோவா ஏற்கனவே லைலாவுடன் தான் முடிந்துவிட்டதாகச் சொல்லியிருந்தார். எனவே அவர் அவர்களை புறக்கணிக்க எண்ணினார். இருப்பினும் மார்க்கின் கண்கள் நோவாவின் மீது பதிந்திருந்தன. அவரது முகபாவனை வெட்கமாகவும் எரிச்சலூட்டுவதாகவும் இருந்தது. அவர்கள் நெருங்கும்போது மார்க் ஒரு குத்து வீசுவதை தவிர்க்க முடியவில்லை. உனக்குத் தெரியும் நோவா, இது வேடிக்கையானது. நீ லைலாவுடன் இவ்வளவு நேரம் இருந்தாய், ஆனால் நீ அவளை ஒருபோதும் நெருங்கவில்லை இல்லையா? எங்களில் சிலரைப் போலல்லாமல் மார்க் கேலி செய்தார். வெளிப்படையாக இல்லாமல் தனது மறைமுகமான கருத்தைத் தெளிவுபடுத்தினார். நோவா மார்க்கை நோக்கி கண்களைச் சுருக்கி நிறுத்தினார். அவர் அமைதியான ஆனால் வெட்டும் தொனியில் பதிலளித்தார். அதற்குக் காரணம் எனக்கு தரநிலைகள் உள்ளன மார்க். உன்னைப் போலல்லாமல் பெண்களை குப்பைகளைப் போல நடத்துவதன் மூலம் நான் என்னை நிரூபிக்க வேண்டியதில்லை டோட். மார்க்கின் நண்பர்கள் வெடித்துச் சிரித்தனர். ஆனால் நோவாவின் பதிலடியைப் பார்த்து அல்ல, மாறாக வரவிருக்கும் மோதலைப் பார்த்து அவர்கள் சிரித்தனர். மார்க்கின் முகம் கோபத்தால் சுருண்டு அவரது நண்பர்கள் மற்றும் லைலாவின் முன் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தார். நீ என்று அவர் தொடங்கினார். அவரது குரல் கோபத்தால் நடுங்கியது. நீ ஒரு மனிதனாக இருந்தால் என்னைப் பின்தொடருடோட். நோவா தயங்கவில்லை. வழிநடத்து என்று அவர் கூலாக பதிலளித்தார். மார்க் தனது குதிகால் மீது திரும்பி பள்ளிக்கு அருகிலுள்ள ஒரு ஒதுக்குப்புறமான சந்து நோக்கிச் சென்றார். ஐடன் நோவாவின் கையைப் பிடித்தார். அவரது முகம் முழுவதும் கவலை எழுதப்பட்டது. அவரைப் பின்தொடராதே நோவா. அவருடன் அவரது 2 குண்டர்கள் உள்ளனர். அவர்கள் உங்களைத் தாண்டத் திட்டமிடுகிறார்கள் என்பது தெளிவாகிறது டோட். நோவா ஐடனைப் பார்த்தார். அவரது உதடுகளில் ஒரு சிறிய புன்னகை. பரவாயில்லை. என்னை நம்புங்கள் டோட். நோவாவின் மனதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அறிந்த ஐடன் பெருமூச்சு விட்டார். தயக்கத்துடன் பின்தொடர்ந்தார். நோவல்பின். அவர்கள் சந்துவை அடைந்ததும் மார்க்கின் நண்பர்கள் நுழைவாயிலில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு தப்பிக்கும் வழியை தடுத்தனர். டேக்வாண்டோ கிளர்கேப்டன் மட்டுமல்ல, அகாடமியின் பணக்கார மாணவர்களில் ஒருவருமான தங்கள் தலைவருக்கு எதிராக நோவா ஒரு வாய்ப்பையும் தாங்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் சிரித்தனர். லைலா தூரத்திலிருந்து பார்த்தாள். அவளுடைய முகபாவனை கவலை மற்றும் குற்ற உணர்வு கலந்திருந்தது. மார்க் முன்னோக்கி அடியெடுத்து வைக்கும்போது தோள்களை உருட்டி முழங்கால்களை உடைத்தாள். நீ இதிலிருந்து விலகி இருந்திருக்க வேண்டும் நோவா. இப்போது நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறேன் டோட். நோவா பதட்டமடையாமல் புருவத்தை உயர்த்தினான். நான் போதுமான அளவு பேசுவதைக் கேட்டிருக்கிறேன். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் டோட். வேகமான அசைவுடன் மார்க் நோவாவின் நடுப்பகுதியை நோக்கி ஒரு உதையை வீசினான். தொடக்கத்திலிருந்தே அவனைத் திருப்ப நோக்கமாகக் கொண்டான். ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சியாக நோவா சிரமமின்றி பக்கவாட்டில் சென்று மார்க்கின் காலைப் பிடித்து திருப்பினான். மார்க் சமநிலையை இழந்து பின்னோக்கித் தடுமாறினான். மார்க்கின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆனால் அவர் விரைவாக குணமடைந்து தொடர்ச்சியான குத்துக்களுடன் நோவாவை நோக்கி வந்தார். ஒவ்வொரு அடியும் கூர்மையாகவும் துல்லியமாகவும் இருந்தது. அவரது டேக்வாண்டோ பயிற்சிக்கு ஒரு சான்றாகும். இருப்பினும் நோவாவின் அசைவுகள் சீராகவும் கிட்டத்தட்ட எளிதாகவும் இருந்தன. அது நடக்கும் முன் ஒவ்வொரு அசைவையும் அவரால் கணிக்க முடியும் என்பது போல. அவர் ஒரு கருணையுடன் தடுத்து தப்பித்தார். அது பார்வையாளர்களை திகைக்க வைத்தது. வாருங்கள் மார்க், நோவா கேலி செய்தார். நீ இதைவிட சிறந்தவன் என்று நான் நினைத்தேன் டோட். இப்போது கோபமடைந்த மார்க் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு காட்டுக்குத்தை வீசினார். ஆனால் நோவா அதை சரியாக எதிர்பார்த்தார். அடியின் கீழ் வளைந்து மார்க்கின் விலா எலும்புகளில் ஒரு விரைவான குத்தலை வழங்கினார். அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய உதை மார்க் தரையில் மோதியது. சந்து அமைதியாகிவிட்டது. மார்க் நடைபாதையில் அடிக்கும் சத்தம் சத்தமாக எதிரொலித்தது. நோவா அவருக்கு மேலே நின்றார். காயமடையாமல் அமைதியாக இருந்தார். சில நிமிடங்களுக்கு முன்பு சிரித்துக் கொண்டிருந்த மார்க்கின் நண்பர்கள் இப்போது அமைதியாக இருந்தனர். அவர்களின் நம்பிக்கை உடைந்தது. என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் லைலா அவநம்பிக்கையுடன் வெறித்துப் பார்த்தாள். மார்க் எழுந்திருக்க சிரமப்பட்டபோது அவரது பெருமை உடைந்தது. நோவா அருகில் சாய்ந்து, அடுத்த முறை உங்கள் சொந்த அளவிலான ஒருவரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று கிசுகிசுத்தார். மார்க் கோபத்துடனும் அவமானத்துடனும் அவரைப் பார்த்தார். கொதித்தெழுந்தார். இது இன்னும் முடிவடையவில்லை நோவா டோட். நோவா பின்வாங்க அவன் உதடுகளில் ஒரு புன்னகை விளையாடியது. இது இன்றைக்கு
அடுத்த முறை ஒருவரை குறைத்து மதிப்பிடுவதற்கு முன்பு 2 முறை யோசியுங்கள். அதனுடன் நோவா திரும்பி நடந்தாள். ஐடன் அதிர்ச்சியில் நெருக்கமாக பின்தொடர்ந்தாள். அவரது வாய் இன்னும் அதிர்ச்சியில் திறந்திருந்தது. லைலா அவர்கள் செல்வதைப் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் உணர்ச்சிகளின் கலவையால் சிவந்தது. அவளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நோவா மார்க்கை அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத நம்பிக்கையுடனும் திறமையுடனும் அதைச் செய்தான். அவர்கள் சந்துவை விட்டு வெளியேறும்போது ஐடன் இறுதியாக அவரது குரலைக் கண்டுபிடித்தார். நோவா, என்ன ஆச்சு? எப்படி? நோவா சிரித்துக்கொண்டே தோள்களைக் குலுக்கி, வார இறுதிகளில் நான் செய்து வரும் அந்த ரகசிய நிஞ்சா பயிற்சியில் சிலர். ஐடன் கண்களை உருட்டினான். ஆமாம், சரி. அடுத்து, நீ ரகசியமாக ஒரு சூப்பர் ஹீரோ என்று என்னிடம் சொல்வாய். நோவா சிரித்தான். மூடு, ஆனால் சரியாக இல்லை. எப்படி இருந்தாலும் நகரத்தைச் சுற்றி ஒரு சவாரி செல்ல விரும்புகிறாயா? ஐடனின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. பொறு, நீ ஒரு பைக் வாங்கியா? நோவா தலையை ஆட்டினான். இன்னும் சிரித்தான். இல்லை, நான் ஒரு லம்போ வாங்கினேன். ஐடன் வெடித்து சிரித்தான். ஹாஹா, நல்லவன் நோவா. ஒரு லம்போ. அது ஒரு நல்ல நகைச்சுவை. நோவா தன் நண்பனைப் பார்த்து சிரித்தான். அவன் கண்கள் வேடிக்கையால் மின்னின. சரி, நீ வருகிறாயா அல்லது என்ன? ஐடன் இடைநிறுத்தினான். நோவாவின் தீவிரமான முகபாவனையை கவனித்ததும் அவன் தொண்டையில் சிரிப்பு மறைந்தது. பொறு, நீ நகைச்சுவை செய்கிறாய், சரியா? நோவா நடக்கத் தொடங்கினான். ஐடனைப் பின்தொடர செய்கை செய்தான். வா, நீ பார்ப்பாயு. நோவா பின்னால் வந்த எய்டன் தன் நண்பன் நகைச்சுவை செய்கிறான் என்று இன்னும் உறுதியாக நம்ப வழி நடத்தினான். அவர்கள் பார்க்கிங் இடத்தை நெருங்கும்போது ஐடன் ஒரு பளபளப்பான புதிய மலைப்பைக்கைக் கண்டு சிரித்தான். மோசமில்லை, நோவா. இது புதிய மாடல்களில் ஒன்று. இதன் விலை சுமார் $500, இல்லையா? நீங்கள் அதை எப்படி சேமிக்க முடிந்தது? மாமா அதை உங்களுக்காக வாங்கினாரா? நோவாவின் வீட்டு நிலைமையை அறிந்த ஐடன் சொன்னான். நோவா சிரித்துக்கொண்டே நடந்தான். ஐடன் முகம் சுளித்து பைக்கை திரும்பிப் பார்த்தான். பொறு, நாம் ஏன் பைக்கில் போகக்கூடாது? அது உன்னுடையது இல்லையா? நோவா சிரித்தார். ஏனென்றால் அது என்னுடைய சவாரி அல்ல. நோவாவும் ஐடனும் வாகன நிறுத்துமிடத்தை அடைந்தபோது உதவியாளர் அவர்களை வரவேற்றார். அந்த நபர் உடனடியாக நோவாவை அடையாளம் கண்டு கொண்டார். நேற்றைய விலையுயர்ந்த காரை நினைவில் வைத்துக்கொண்டு மரியாதையுடன் தலையசைத்தார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நோவாவை முக்கியமான ஒருவர் போல நடத்தினார். அவர்கள் லாட்டிற்குள் நுழைந்ததும் ஐடனின் கண்கள் குழப்பத்தில் விரிந்தன. பொறு, என்ன நடக்கிறது? அவர் ஏன் நம்மை இவ்வளவு எளிதாக உள்ளே அனுமதிக்கிறார்? நோவா சிரித்தபடி லம்போர்கினி நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார். விளக்குகளின் கீழ் பளபளப்பான கருப்பு கார் மின்னியது. லாட்டில் உள்ள மற்ற வாகனங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஐடனின் தாடை விழுந்தது. வேண்டாம். அப்படியா? நோவா தனது கையில் இருந்த சாவியை சிரித்தபடி எரியத் தொடங்கினார். அது பைக் இல்லை என்று நான் சொன்னேன். அத்தியாயம் 8. பூமிக்கு கீழே. லம்போகினியை சுற்றிக் கொண்டே இருந்தபோது ஐடனால் தனது உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. காரை தொடுவதற்காக அவன் கைகளை நீட்டியபோது அவன் கிட்டத்தட்ட நடுங்கினான். நோவா, இது உண்மையற்றது. நீங்கள் சீரியஸாக இருக்கிறீர்களா? இதுபோன்ற ஒன்றை ஓட்டுவது எப்படி இருக்கிறது? அதற்கான பணத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தீர்கள்? இது என் வீட்டை விட மதிப்புமிக்கது. நோவா காரில் சாய்ந்து ஒரு புன்னகையுடன் தனது கைகளைக் கட்டிக்கொண்டார். இது ஒரு அழகு, இல்லையா? பேட்டைக்கு கீழே 750 குதிரை திறன். அது ஒரு கனவு போல கையாளப்படுகிறது. பணத்தைப் பொறுத்தவரை வாழ்க்கை எனக்கு ஒரு காட்டு வளைவு பந்தை வீசியது என்று சொல்லலாம். ஆடம்பரமான உட்புறத்தை ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஐடனின் தாடை தளர்ந்தது.
மனிதனே, என்ன பைத்தியம் என்று எனக்குத் தெரியவில்லை. நீங்கள் இதை ஓட்டுகிறீர்கள் அல்லது இதில் நீங்கள் மிகவும் சாதாரணமாக இருக்கிறீர்கள் என்பது உண்மை. நீங்கள் என்னை அதை ஓட்ட அனுமதிக்க வேண்டும், நோவா. ஒரு முறை மட்டும். தயவு செய்து, நான் இனி வேறு எதையும் கேட்க மாட்டேன். நோவா சிரித்தார். அவரது முகபாவனை வேடிக்கையானது. சரி, சரி, சரி. ஆனால் நீங்கள் அதை சொரிந்துவிடக்கூடாது, இல்லையெனில் நான் ஒருபோதும் முடிவை கேட்க மாட்டேன். ஸ்டீயரிங் வீலை பிடித்தபடி ஐடன் நடைமுறையில் ஓட்டுநர் இருக்கையில் குதித்தார். அவநம்பிக்கையால் கண்கள் விரிந்தன. இது நடப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் ஒரு கனவில் இருப்பது போல் உணர்கிறேன். அவர் நோவாவை பார்த்து காது முதல் காது வரை சிரித்தார். இதைச் செய்வோம். அவர்கள் வாகன நிறுத்துமிடத்திலிருந்து வெளியேறினர். ஐடன் கவனமாக முடுக்கிவிடப்பட்டபோது லம்போர்கினியின் இயந்திரம் உயிருடன் கர்ஜித்தது. சத்தம் தலையை திருப்பியது. தெருவில் இருந்த மக்கள் கார் வேகமாகச் செல்வதை பிரமிப்புடன் பார்த்தனர். நகரத்தின் வழியாக அவர்கள் செல்லும்போது ஐடனின் கைகள் சக்கரத்தில் இறுக்கப்பட்டன. அவரது முகம் செறிவு மற்றும் தூய மகிழ்ச்சியின் கலவையாக இருந்தது. அவர்கள் ஓட்டும்போது ஐடன் மேலும் கேள்விகளைக் கேட்காமல் இருக்க முடியவில்லை. சரி, நோவா, இதன் விலை எவ்வளவு? இது அவென்டடோர் எஸ்விஜே இல்லையா? உயர்நிலை மாடலைப் போன்றது. ஆமாம், அது எஸ்விஜேதான். நோவா தன் இருக்கையில் சாய்ந்து கொண்டு பதிலளித்தார். கொடுங்கள் அல்லது வாங்குங்கள். $250,000 பவுண்டுகளுக்கு மேல் செலவாகும். ஆனால் என்னை நம்புங்கள், இது ஒவ்வொரு பைசாவிற்கும் மதிப்புள்ளது. ஐடன் அவநம்பிக்கையுடன் தலையை ஆட்டியபடி விசில் அடித்தார். மனிதனே, எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இது நம்ப முடியாதது. நீங்கள் அதை பெரிய விஷயமல்ல என்பது போல் என்னை ஓட்ட அனுமதிக்கிறீர்கள். நோவா சிரித்தார். இத்தனை வருடங்களாக என்னை பொறுத்துக் கொண்டதற்கு ஒரு வெகுமதியாக கருதுங்கள். அவர்கள் தொடர்ந்து வாகனம் ஓட்டினர். நகரத்தின் தெருக்கள் அவர்களைச் சுற்றி மங்கலாக இருந்தன. அவர்கள் தங்கள் வழக்கமான இடத்தை அடையும் வரை வெளியே அமைக்கப்பட்ட சில பிளாஸ்டிக் மேசைகளுடன் ஒரு சாதாரண பார்பிக்யூ ஸ்கீவர் ஸ்டாண்ட். வேறுபாடு இதைவிட கூர்மையாக இருந்திருக்க முடியாது. ஒரு லம்போர்கினியில் ஒரு வேனில் இருந்து உணவு பரிமாறும் இடத்திற்கு இழுப்பது. அவர்கள் நிறுத்தியவுடன் ஐடன் சுற்றி பார்த்தார். அவரது முகத்தில் குழப்பம் தெரிந்தது. நோவா, நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? இந்த காரை பொறுத்து நாம் எங்காவது அழகான இடத்திற்குச் செல்கிறோம் என்று நினைத்தேன். ஐடன் ஸ்கீவர் ஸ்டாண்டை திரும்பிப் பார்த்தார். நோவா புன்னகையுடன் தோள்களைக் குலுக்கினான். ஆடம்பரமான இடங்கள் உண்மையில் என் பாணி அல்ல. மேலும் இந்த ஸ்கீப்பர்கள் நகரத்திலேயே சிறந்தவை என்பது உங்களுக்குத் தெரியும். அவர்கள் காரிலிருந்து இறங்கியதும் அருகிலுள்ளவர்கள் கவனிக்கத் தொடங்கினர். தொலைபேசிகள் வந்தன. விரைவில் ஒரு சிறிய கூட்டம் கூடி லம்போர்கினி மற்றும் அதில் இருந்த 2 இளம் பயணிகளின் படங்களை எடுத்தது. ஆச்சரியத்தாலும் பாராட்டினாலும் நிறைந்த கிசுகிசுக்கள் காற்றில் மிதந்தன. அது லம்போர்கினி இல்லையா? அவர்கள் இங்கே சாப்பிடுகிறார்களா? ஒருவர் முணுமுணுத்தார். பணக்காரர்கள் இவ்வளவு பணிவானவர்கள் என்று எனக்குத் தெரியாது என்று மற்றொருவர் நம்பிக்கையில்லாமல் தலையை ஆட்டியபடி கருத்து தெரிவித்தார். நோவாவும் ஐடனும் வெளிப்புற மேசைகளில் ஒன்றிற்குச் சென்றனர். வழக்கத்திற்கு மாறான எதுவும் இல்லாதது போல் நடந்து கொண்டனர். அவர்கள் ஸ்கீவர் வேனை நெருங்கியதும் நட்பு புன்னகையுடன் ஒரு வயதான மனிதர், நோவா, நீண்ட காலமாகிவிட்டது, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அழைத்தார். பழக்கமான குரலை அடையாளம் கண்டு நோவா சிரித்தார். நான் அருமையா இருக்கேன், அங்கிள் பென். எல்லாம் எப்படி போகுது? எம்மாவோட பல்கலைக்கழக வாழ்க்கை அவளை எப்படி நடத்துது? ஸ்கேவர் வேன் உரிமையாளரான அங்கிள் பென் நோவாவை பார்த்து அன்பாக சிரித்தார். அவரது மகள் எம்மா, நோவா அடிக்கடி வேனுக்கு வந்து பார்த்ததால் பல வருடங்களாக அவருக்கு நண்பராகிவிட்டார். அவள் நன்றாக இருக்கிறாள், எப்போதும் உன்னைப் பற்றி கேட்கிறாள். நீ கடைசியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததிலிருந்து அவ பல்கலைக்கழகம் போக ஆரம்பிச்சப்போ நீ எங்க இருந்திருக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. நாங்க அவகிட்ட உன்னை பத்தியே சொல்லுறோம்.
இந்த கோடை விடுமுறையில திரும்பி வந்துடுறது நல்லது, அவ இங்கேயே இருப்பா. நோவா சிரித்துக்கொண்டே தலையசைத்தார். நிச்சயமா, அங்கிள் பென். உங்க கூட நேரத்தை மிஸ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. அவர்கள் நோவாவின் வழக்கமான ஸ்கியூர்ஸ் ஆர்டர், வறுக்கப்பட்ட இறைச்சி மற்றும் வெங்காயத்தின் நறுமணத்தை அவர்கள் சாப்பிட உட்கார்ந்தபோது காற்றை நிரப்பினர். கடந்த 1 மணி நேரத்தில் நடந்த அனைத்தையும் கண்டு இன்னும் கொஞ்சம் திகைப்புடன் ஏய்டன் சுற்றிப் பார்த்தார். மனிதனே, இது பைத்தியம். ஐடன் ஒரு சூலை கடித்தார். அந்த காரில் ஏறி தெரு உணவுகளை உண்பவர்கள் நாங்கள் முட்டாள்கள் என்று மக்கள் நினைக்க வேண்டும். நோவா சிரித்தார், ஒரு தளர்வான முகபாவத்துடன் சூலை ரசித்தார். அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கட்டும். எது நல்லது என்று எங்களுக்கு தெரியும். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது இன்னும் சிலர் கூடி காரை படம் எடுத்துக்கொண்டு எப்போதாவது 2 நண்பர்களை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நோவாவும் ஏய்டனும் அவர்களைப் பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் உணவு மற்றும் அவர்களுக்கு இடையேயான உரையாடலில் முழுமையாக கவனம் செலுத்தினர். எனவே ஐடன் சிறிது நேரம் கழித்து திருப்தி பெருமூச்சுடன் தனது நாற்காலியில் சாய்ந்தார். நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியங்களால் நிறைந்திருக்கிறீர்கள், நோவா. முதலில் அந்த வரலாற்று கேள்வியை, இப்போது இது. அடுத்தது என்ன? இந்த முழு நேரமும் நீங்கள் ரகசியமாக கோடீஸ்வரராக இருந்ததாகச் சொல்லப் போகிறீர்களா? நோவா ஒரு நாப்கினில் கைகளை துடைத்துக் கொண்டு சிரித்தான். ஆம் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஏய்டன் தலையை ஆட்டினான். இந்த கட்டத்தில் இனி எதை நம்புவது என்று எனக்கு தெரியவில்லை. சூரியன் மறையத் தொடங்கியபோது அருகில் நிறுத்தப்பட்டிருந்த லம்போர்கினியை பார்த்துக் கொண்டு நோவா பின்னால் சாய்ந்தார். ஐடன் புருவத்தை உயர்த்தி ஆர்வமும் எதிர்பார்ப்பும் கலந்த நண்பனை பார்த்தான். சரி, என்ன நடந்தாலும் உன்னுடைய சிறந்த நண்பனை மறக்காமல் பார்த்துக்கொள், சரியா? அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் நோவா எழுந்து நின்று உணவுக் கடைக்குச் சென்று பில்லை செலுத்தினார். மாமா பென் அவரை ஒரு சூடான புன்னகையுடன் அசைத்தார். அது வீட்டில் இருக்கிறது, நோவா. அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். இது ஒரு ஆரம்ப பட்டப்படிப்பு பரிசாக கருதுங்கள். நோவாவும் ஐடனும் லம்போர்கினியில் வருவதை பென் மாமா பார்த்திருந்தாலும் அது ஓட்டி வந்த ஐடனுக்கு சொந்தமானது என்று அவர் கருதினார். அவர் நோவாவின் பின்னணியை நன்கு அறிந்திருந்தார் மற்றும் நோவா தனது நண்பருக்கு இரவு உணவிற்கு உபசரிப்பதாக எண்ணினார். நாவல் பென். நோவா ஒரு நல்ல குழந்தை மற்றும் அவரது மகளுக்கு நண்பர் என்பதால் மாமா பென் செலவை ஈடுகட்ட முடிவு செய்தார். நோவா தனது இதயத்தில் ஒரு அரவணைப்பை உணர்ந்தார். மாமா பென் எப்பொழுதும் அவரிடம் அன்பாக நடந்து கொண்டார். அவர் நிறுத்தும்போது அவருக்கு அடிக்கடி தள்ளுபடிகளை வழங்கினார். ஆனால் அவர் இந்த முறை மசோதாவை பழைய மனிதனை மறைக்க விடவில்லை. ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகையுடன், நோவா, இது நான் பணம் கொடுக்கவில்லை, மாமா. இந்த பணக்காரன் இங்கே இருக்கிறான். போய் அவரிடமிருந்து பில்லை எடுத்துக்கொள். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிக்குறிப்பு கொடுக்க முடிவு செய்துள்ளாரு. நோவா பணத்தை ஒப்படைத்தார். மாமா பென் அதை நன்றாகப் பார்த்தார் என்பதை உறுதிப்படுத்தினார். பில் $5 மட்டுமே, ஆனால் நோவா அவருக்கு $205 கொடுத்தார். மாமா பென் சிறிது நேரத்தில் வாயடைத்தார். பணத்தை பார்த்த பென் மாமாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நன்றி, இளைஞனே. இது மிகவும் அதிகம், அவன் அங்கே நின்றிருந்த ஐடனை நோக்கி முற்றிலும் குழப்பத்துடன் சொன்னான். நோவா செய்ததை ஏய்டனுக்கு உணர சிறிது நேரம் பிடித்தது. அது இறுதியாக கிளிக் ஆனதும் அவர் நோவாவுக்கு ஒரு போலி கண்ணை கூசும் காட்சியைக் கொடுத்தார். ஆனால் பென் மாமாவுடன் சேர்ந்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏய்டன் நோவாவின் விளையாட்டுத்தனமான தந்திரத்தில் இன்னும் சிரித்துக் கொண்டே அதனுடன் உருட்ட முடிவு செய்தார். சரி, பென் அங்கிள் என்று அவர் தீவிரமாக ஒலிக்க முயன்றார். அடுத்த முறை நான் வரும்போது எனக்கு தள்ளுபடி தருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், சரியா? இந்த இடம் கடந்து செல்ல மிகவும் நல்லது. என் வயிறு கண்டிப்பாக ஒப்புக்கொள்கிறது. மாமா பென் தலையை ஆட்டியபடி சிரித்தார். உனக்கு ஒரு ஒப்பந்தம் கிடைத்துள்ளது, இளைஞனே.
நோவாவை அழைத்துச் செல்ல மறக்காதே, இல்லையெனில் நான் விலையை உயர்த்த வேண்டியிருக்கும். பரிமாற்றத்தில் நோவா சிரித்தார். முதியவரின் பெருந்தன்மையும் ஏட்டனின் இலகுவான மனப்பான்மையும் அந்த தருணத்தை சிறப்புற உணர்த்தியது. அவர்கள் ஸ்கேவர் வேனில் இருந்து விலகிச் செல்லும்போது நோவா பெண் மாமாவை திரும்பிப் பார்த்தார். அவர் இன்னும் சிரித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சிறிய அலையை கொடுத்தார். அவர்கள் லம்போர்கினியை நோக்கி திரும்பிச் செல்லும்போது ஐடன் திருப்தியுடன் வயிற்றைத் தட்டினார். நான் சத்தியம் செய்கிறேன், நோவா, நான் சிறிது நேரத்தில் சாப்பிட்ட சிறந்த உணவாக இது இருந்திருக்கலாம். எங்களைப் போன்ற பணக்காரர்கள் தெரு உணவுகளை இந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும் என்று யாருக்குத் தெரியும்? அவர் ஒரு புன்னகையுடன் நோவாவை அசைத்தார். நோவா தலையை ஆட்டினான். நண்பனின் குறும்புகளைப் பார்த்து சிரித்தான். ஆமாம், சரி, சில நேரங்களில் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் எளிமையானவை. ஏய்டன் சம்மதத்துடன் தலையசைத்தார். அதற்கு நான் உன்னுடன் இருக்கிறேன், மனிதனே. ஆனால் அடுத்த முறை நான் ஓட்டும் நபராக இருக்கப் போகிறேன். அந்த வழியில் நான் மீண்டும் பணக்காரனாக நடிக்க முடியும். அவர்கள் இருவரும் லம்போர்கினியில் ஏறும்போது வெடித்துச் சிரித்தனர். திரும்பி வரும் வழியில் நோவாதான் ஓட்டினார். அவர் முதலில் ஐடனை தனது வீட்டில் இறக்கிவிட்டார். நோவா பயணத்திற்கு நன்றி, நான் அதை ரசித்தேன். ஒவ்வொரு நாளும் என்னை அழைப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று முகத்தில் புன்னகையுடன் கூறினார் ஐடன். பீஸ் ஆப், நீ என் மனைவியா, தினமும் என்னுடன் சுற்றிக் கொண்டிருப்பாயா? நோவா சிரித்த முகத்துடன் சொன்னான். நோவா சொன்னதைக் கேட்டு ஏட்டன் துப்பாக்கியால் சுடப்பட்டதைப் போல செயல்படத் தொடங்கினார். நாம் அதைவிட அதிகம் என்று நினைத்தேன். ஐடன் தன் இதயத்தை கையால் பற்றிக் கொண்டான். பீஸ் ஆப், ஐடன் சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டு வண்டியை ஓட்டினான். கார் புறப்படுவதைப் பார்த்து சிரித்த ஏடன் தனது வீட்டிற்குள் சென்றார். நோவா வாகனம் ஓட்டும்போது சாராவைப் பார்க்கச் செல்ல முடிவு செய்தார். அவள் விரைவில் என் மனைவியாகப் போகிறாள். நோவா தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தார். அவரது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது.